Muslims are not safe in India. All eyes on Indian Muslims. இந்த இரண்டு வார்த்தைகள் இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கிறது. என்ன காரணமாக இருக்க முடியும்? அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரசூட் என்று சொல்லக்கூடிய நபர் பற்ற வைத்த தீ இன்றைக்கு மசூதி வளாகத்திலேயே 4 பேருடைய உயிரை பறித்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு. 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். வணக்கம். உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய கலவர பூமியாக மாறிக்கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், சம்பல் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஜும்மா மசூதி. இந்த ஜும்மா மசூதிக்கு அடியில் இருந்து தான், அந்த இடத்திலிருந்து தான் மகாவிஷ்ணுனுடைய 10வது அவதாரமாக இருக்கக்கூடிய கல்கி உயிர்த்து எழப்போகிறார் என்கிற விதத்தில் ஒரு கருத்து சங்கபரிவாரங்களிடம் உருவாகி இருக்கிறது. அது தொடர்பாக இந்த மசூதிக்குள்ள நாங்கள் நம்பக்கூடிய கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக கோர்ட்டில் போய் இதை குழிப்பதற்கான, இதை தோண்டுவதற்கான உரிமை எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கோர்ட்டும் கொடுத்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சம்பல் பகுதியில் இருக்கக்கூடிய ஜும்மா மசூதியை குழித்து அந்த இடத்தை ஒரு பாபர் மசூதியாக மாற்றுவதற்கான முயற்சியில் சங்க பரிவாரங்கள் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த நேரத்தில் ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் அங்கே ஒரு மிகப்பெரிய பதட்டம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து அங்கே 4 முஸ்லீம் இளைஞர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏன் இந்த செய்தியை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஊடகங்களுமே சொல்லலை? ஏன் இதை ஒரு விவாதத்துக்கு அவங்க எடுத்துக்கல? அதற்கான காரணத்தை மக்கள் தான் கேட்கணும். சரியா? இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், இன்றைக்கி இந்தியாவில் 2 வார்த்தைகள் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஒன்று என்ன? முஸ்லீம்ஸ் ஆர் நாட் சேஃப் இன் இந்தியா. ஆல் ஐஸ் ஆன் இந்தியன் முஸ்லீம்ஸ். அதாவது உலகத்திலேயே முஸ்லீம்கள் உலகளாவிய அளவில் இருக்கிறாங்க. ஆனால் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மட்டும்தான் மிகுந்த அச்சுறுத்தலுக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். பாதுகாப்பின்மையை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய உயிருக்கு, உடைமைக்கு எந்த நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற இடத்திற்கு இந்திய முஸ்லீம்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறதா இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. இன்றைக்கு மேலோட்டமாக பார்த்தா, இன்றைக்கு சங்க பரிவாரங்களுடைய ஆட்சியில் முஸ்லீம்கள் அச்சுறுத்தலுக்குள்ளாகலாம். ஆனால் அடுத்த கட்டம் யார்? கிறிஸ்தவர்கள். அதற்கு அடுத்த கட்டம் தலித்துகள். அதுக்கு அடுத்த கட்டம் பெண்கள். அதற்கு அடுத்த கட்டம் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சூத்திரர்கள். இல்லையா? அன்புடி போயிட்டோம். இதுதான் நடக்க போகுது. இதுதான் சங்க பரிவாரங்களுடைய திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். சரி, இப்போது இப்படிப்பட்ட திட்டங்களுக்கு யார் உதவி செய்கிறார்? இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரசூட் இருக்கார் இல்லையா, அவருடைய பெயர் தான் மிகப்பெரிய அளவில் அடிபட்டு கொண்டிருக்கு. அவர் தான் குற்றவாளி. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு அவர் வழங்கிய தீர்ப்பு தான், அவர் பேசிய பேச்சு தான் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன பேசிட்டார்? உங்களுக்கெல்லாம் தெரியும், 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு யாருக்கு, அதாவது எந்தெந்த இடங்களில் எந்தெந்த வழிபாட்டு உரிமைகளின் மீது எந்தெந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கை இருந்ததோ அது அப்படியே தொடர வேண்டும் என்பதுதான் சட்டம். ஆனால் அது முதலாக மீறப்படுகிறது. யார் மீறா? உங்களுக்கு நல்லா தெரியும். சந்திரசூட் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கிறார். அந்த நேரத்தில் கியான்வாபி மசூதி தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு வருது. அப்போது சந்திரசூட் என்ன சொன்னார்? நம்பிக்கை அடிப்படையில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த புகாரை விசாரிக்கலாம் அப்படின்னு அந்த கதவை திறந்து விடுறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தது? அதாவது ஆலய சட்டம் அப்படிங்கிறது, ஆலய ஆராதனை சட்டம் அப்படிங்கிறது 1947 சுதந்திரம் கிடைக்கும் போது இந்தியாவில் மசூதிகள் எப்படி இருந்ததோ, கோயில்கள் எப்படி இருந்ததோ, தேவாலயங்கள் எப்படி இருந்ததோ, புத்தமத பீடங்கள் எப்படி இருந்ததோ, அந்தந்த இடம் யார் யாருக்கு எந்தெந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு அது இருந்ததோ அது அப்படியே தான் இருக்கணும், அதில் எந்த மாற்றமும் வரக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் சந்திரசூட் கொடுத்ததன்படி கியான்வாபி அந்த பள்ளிவாசலுக்குள்ள இரவோடு இரவாக பூஜை நடத்துவதற்கான அனுமதியை கீழ்கோர்ட் கொடுத்தது என்பது நமக்கு தெரியும். இன்றைக்கி சந்திரசூட் பற்ற வைத்த தீ இன்றைக்கி சம்பல் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஜும்மா மசூதி வரை படர்ந்து போய்கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், பாபர் மசூதிக்குள்ளே இரவோடு இரவாக ஒரு ராமர் சிலை வந்தது.
இல்லையா? அன்றைக்கு உடனடியாக நேரு எச்சரித்தார், அதை தூக்கி சரையு நதியில் வீசிடுங்க, இல்லாமல் இருந்தால் வருங்கால இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை, மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய விஷயமாக இந்த இடம் மாறக்கூடும் அப்படின்னு அவர் முன்னாடியே எச்சரித்தார். ஆனால் அதெல்லாம் கண்டுக்கிறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. கடைசியில் என்ன ஆச்சு? 92 பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. இடிக்கப்பட்டதற்கு பின்னர் என்ன நடந்தது? சங்க பரிவாரங்கள் மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் வளர்கிறாங்க. இன்றைக்கி என்ன நடந்திருக்கு? முஸ்லீம்ஸ் ஆர் நாட் சேஃப் இன் இந்தியா என்கிற இடத்திற்கு வந்திருக்கு. இப்போது இந்த இடத்துல இன்னொரு செய்தியை சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ வக்ஃப் தொடர்பான விஷயங்கள் இந்தியாவில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது இல்லையா? அந்த நிலங்களை எல்லாம் ஆட்டையை போடுறதுக்கு மோடியும் ஆர்எஸ்எஸும் திட்டம் போட்டுட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். இது தொடர்பாக ஒரு முஸ்லீம் தலைவர் ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கார். இப்போது நீங்கள் எங்களுடைய நிலங்களில் கை வைக்கிறீங்க, நாளைக்கு எங்களுடைய மசூதிகளின் மீது கை வைப்பீர்கள். ஏற்கனவே மசூதி மீது கை வச்சாச்சு, இனி என்ன கை வைக்கிறதுக்கு என்ன? ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான தலைவர்களுடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள், இடிக்கப்பட வேண்டிய மசூதிகளுடைய பட்டியல். அதாவது ஒரு காலத்தில் அதெல்லாம் இந்து கோயில்களாக இருந்துதான். அதில் இடிக்க வேண்டிய மசூதிகளுடைய பட்டியல்னு சொல்லி ஒரு 100 மசூதிகளுடைய பேரை போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் நல்லா பார்த்துருப்பீங்க. அதனால் நாளைக்கு மசூதிகளுக்குள்ள முஸ்லீம்களுக்கு நுழையக்கூடாது, முஸ்லீம்களுக்கு மசூதிகளுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, முஸ்லீம்களுக்கு தொழுகை நடத்துவதற்கு கூட தடை விதிக்கப்படலாம், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அப்படிங்கிறத ஒரு தலைவர் இன்றைக்கு எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறார். அது நடந்தாலும் நடக்கக்கூடும் இல்லையா? அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக சுலபமாக நடத்துறதுக்கு, இப்போ கலவரம் வழியாக இங்கே நடத்துறதுங்கிறது ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுக்கு ஈஸியான விஷயம். ஆனால் அது வேறு ஏதாவது வழியில் பெரிய அளவில் கலவரம் இல்லாமல் குறுக்கு வழியில் நடத்த முடியுமா அப்படிங்கிறதுக்காக தான் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க. என்னது? அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையில் இருக்கக்கூடிய 2 வார்த்தைகளை தூக்கியிருக்கு. சோஷலிசம், மதச்சார்பின்மை அப்படிங்கிற அந்த 2 வார்த்தையை தூக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இதையெல்லாம் செயல்படுத்திட முடியும் அப்படிங்கிறது இவர்களுடைய திட்டம். ஆனால் நல்ல வேளை அது முடியாது அப்படிங்கிறது நம்முடைய மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி உலக அளவில் இன்றைக்கி ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய மோடியினுடைய ஆட்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை என்பதும், இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான தலைவர் நாளை முஸ்லீம்களுடைய தொழுகைக்கே தடை விதிக்கப்படலாம் என்பதை எச்சரிக்கையோடு சொல்லியிருப்பதையும் நாமெல்லாம் எப்படி பார்க்க போகிறோம் இல்லையா? இந்தியா அப்படிங்கிற இந்தியாவுடைய பலம் என்ன? வேற்றுமையில் ஒற்றுமை இல்லையா? இங்கே மொழியால், மதத்தால், இனத்தால் இல்லையா நாம் பிரிவுண்டு இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லாம், இது எல்லாருக்குமான நாடு இல்லையா? சுதந்திர போராட்டத்தில் இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் கைகோர்த்துகின்ற காரணத்தினால்தான் நமக்கு பிரிட்டிஷாரை விரட்டி அடிக்க முடிந்தது இல்லையா? அதுதான் இந்தியாவுடைய பலம். ஆனால் இன்றைக்கு சங்க பரிவாரங்கள், அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்தில் எந்த விதமான பங்களிப்பும் செய்யாமல் ஷூ நக்கி கொண்டிருந்த, மன்னிப்பு எழுதி கொடுத்திருந்தவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்தியாவுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் யாரை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.